பாப்பா கண்ணை மூடு. எல்லாருடைய அம்மா அப்பாவும் வேலைக்கு போறாங்கப்பா. எல்லாருடைய அம்மா அப்பாவும் வேலைக்கு போறாங்க. கண்ணை மூடு, நல்லா காதுல வாங்கு. எல்லாருடைய அம்மா அப்பாவும் வேலைக்கு போறாங்க. ஆனா வேலைக்கு போற இடத்துல அவங்க மேனேஜரோ மேஸ்திரியோ அவங்க மேல வேலை செய்யறாங்களோ எது சொன்னாலும் திட்டிக்கிட்டு மறுபடியும் அதே இடத்துல வேலை செய்யறாங்களே ஏன்? ரெண்டாவது வேலை செய்யற இடத்துல நாய் பையெல்லாம் திட்டுவாங்க. அறிவு இருக்கான்னு கேட்பாங்க. உன்னை எவனாவது திட்டினா நீ சும்மா விட்டுருவியா? ஆனா உங்க அம்மா அப்பா வேலை செய்யற இடத்துல திட்ட வாங்கிட்டு பின்னாடி சிரிக்காதீங்கம்மா, சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கிறேன். அக்கா சிரிக்காதீங்க, உங்களுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். இங்க சும்மா 5 நாள் வந்து கூத்து அடிச்சுட்டு அப்படி அனுப்புறதுக்காண்டி இந்த சபை கிடையவே கிடையாது. 150 பேர் இருக்கிற குடும்பத்துல ஒருத்தன் ஆண்டவர் இன்ஜினியரா மாத்தினார்னா உன் குடும்பத்துல எல்லாரும் ஒரு கவர்மெண்ட் வண்டியில போறத நீ பார்க்க வேண்டாமா? உன் பிள்ளைங்க நல்லா இருக்கிறத பார்க்க வேண்டாமா? உன் பிள்ளை நல்ல வேலை இருக்கிறத பார்க்க வேண்டாமா? உன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் வண்டி சைரன் அடிச்சு வந்து நின்னா ஊரே வெளியில வந்து பார்க்கவே, அதை நீ பார்க்க வேண்டாமா? சின்ன பையன்லாம் நல்லா கண்ணை மூடி நல்லா ஒண்ணு சொல்றேன், உனக்கு கிடைச்ச அம்மா அப்பா மாதிரி பெஸ்டான அம்மா அப்பா யாருக்குமே கிடைக்கல. எனக்கு கிடைச்ச அம்மா அப்பா மாதிரி யாருமே எனக்கு பெஸ்டா கிடைக்கல. தம்பி கொஞ்சம் ஜெபம் பண்ணுப்பா. தங்கச்சி கொஞ்சம் ஜெபம் பண்ணி பேசாத. தம்பி ஜெபம் பண்ணி பேசாத. ஏன் தெரியுமா சொல்றேன்? 2001 எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. எங்க அப்பா இறந்து 7 நாள் எனக்கு ஒரு போன் வந்துச்சு. எங்க அப்பா மொபைல்ல இருந்து அப்பான்னு போட்டிருப்பேன். அப்பா நம்புறேன். போன் வந்தோன்னா அப்பா தான் பேசுறாரு. வழக்கமா எடுத்து அப்பான்னு சொன்னேன். ஆனா போன்ல அப்பா இல்ல. 2001 இறந்துட்டாரு. ஒரு வாரத்துக்கு முன்னே இறந்துட்டாரு. யோசித்து பாரு, அப்பா இல்லைன்னா என்ன நிலைமை உன் நிலைமை? அம்மா இல்லைன்னா உன் நிலைமை என்னன்னு தெரியுமா? ஒருத்தன் கூட உன்னை கேர் பண்ணிக்க மாட்டான். ஒருத்தன் கூட உன்னை எட்டியெல்லாம் பார்க்க மாட்டான். உங்க அம்மா அப்பா செய்யற மாதிரி யாருமே உனக்கு செய்யவே முடியாது. இந்த 5 நாள் பிள்ளைங்களை எங்களை நம்பி கொடுத்தீங்க. எல்லா அம்மா அப்பாவுக்கு நான் நன்றி சொல்றேன். அதே சமயத்துல இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணை சீரழிச்சிட்டாங்க, தூத்துக்குடி ஒரு பெண்ணை சீரழிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? குடும்பம் சரியில்லாததுனால தான் இப்படி நடக்குது. ஒருத்தவன் நல்லா இருந்தா ஒரு குடும்பம் நல்லா இருக்கும். ஒரு குடும்பம் நல்லா இருந்தா அந்த ஊர் நல்லா இருக்கும். அந்த ஊர் நல்லா இருந்தாதான் அந்த சமூகமே நல்லா இருக்கும். எத்தனை ஆட்சி மாற்றம் வந்தாலும் சரி, நீயும் நானும் திருந்தலனா இங்க ஒண்ணும் மாற போறது கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, சிறுபிள்ளைகளை இந்த இடத்துல வருவதற்கு தடை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சிறுபிள்ளைகளை கூட்டி கட்டி அணைச்சிட்டு பிளஸ் பண்ணி முத்தம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல ஒரு நல்ல பையனா வரணும்னு சொல்லி. எத்தனை வீட்டுல சோறு இல்லை தெரியுமா? இதே வேலைச்சேரில் இருக்க பிரிட்ஜுக்கு கீழே போய் பாருங்க, குழந்தைய வச்சு பிச்சை எடுத்துருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும். வீடு இல்லாம எத்தனை பேர் பிரிட்ஜுக்கு அடியில நீங்க தூங்குறாங்கன்னு பாருங்க. தம்பி தங்கச்சி நல்லா யோசி, உனக்கு நல்ல வீட்டை உங்க அம்மா அப்பா கொடுத்துருக்குறாங்க. நான் நிறைய இடத்துல இந்த மாதிரி ப்ரேயர் நடத்தும் போது ப்ரேயர் முடிஞ்சோன்னு அந்த சின்ன பிள்ளை என்ன தெரியுமா வந்து சொல்லும்? அண்ணே எங்க அப்பா குடிக்கிறாருண்ணே, எங்க அப்பா மாத்திரம் குடிக்காம இருந்தா எங்க வீடு பரலோகம் மாதிரி இருக்குண்ணே. நாங்கெல்லாம் எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு பல நாள் ஆச்சு. சின்ன பிள்ளை எத்தனாவது படிக்குது? 4வது படிக்குது. அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? அப்ப அதோட சூழ்நிலை தெரியாத ஒரு பிள்ளை அது மனசுல அப்பா குடிக்கிறாருன்னு பதிஞ்சது. எப்படி படிஞ்சது? எப்படியா தெரிஞ்சது? அம்மா அப்பா வீட்டுல பிள்ளைகளுக்கு முன்னாடி பண்ற ஒவ்வொரு காரியமும் ரிஃப்ளெக்ட் ஆகும். உண்மையிலே உங்க அப்பா குடிக்க கூடாதுன்னு இந்த நேரத்துல எந்த பிள்ளைங்க நினைச்சாலும் சரி, கண்ணை மூடி ஏசப்பா எங்க அப்பா குடிக்க கூடாதுன்னு சொல்லு. நிறைய பிள்ளைங்க வந்து சொல்றது இன்னொரு கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா நிறைய பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க வீட்டுல. நிறைய பிள்ளைங்க வந்து என்ன தெரியுமா சொல்லும்? அண்ணே எனக்கு அப்பா இல்லை. நிறைய பிள்ளைங்க வந்து என்ன தெரியுமா சொல்லும்? அண்ணே எனக்கு அம்மா இல்லைண்ணே. இதெல்லாம் நான் நிறைய சின்ன பிள்ளைங்க ஒளித்துல கேட்டுக்கிறேன். ஏன் ஆண்டவர் உங்க பிள்ளைங்களை இங்க அனுப்பிச்சிருக்கிறார் தெரியுமா? நீங்களா அனுப்பல, ஆண்டவர் அனுப்பிச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களை பத்தி உங்க பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியணும். எப்பயாவது உங்க கஷ்டத்தை சொல்லி வளர்த்திருக்கிறீங்களா உங்க பிள்ளைய? அவன்கிட்ட பேசாத, இவன்கிட்ட பேசாத, எல்லா காரியத்தையும் சொல்லி வளர்க்கிற நீங்க
நல்லதை சொல்லி வளர்த்திருக்கிறீங்களா? உழைப்ப சொல்லி வளர்த்திருக்கீங்களா? உழைச்சாதாண்டா சோறுன்னு சொல்லி வளர்த்திருக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த தருணத்தை நான் மிஸ் பண்ண விரும்பல. ஒருவேளை இங்க நிக்கிற சகோதர சகோதரி, அம்மா அப்பா நீங்க யாரா இருந்தாலும் சரி, தம்பி நீ எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருந்தாலும் பரவாயில்ல, தம்பி நீ சரியா இல்லை நீ நினைச்சேனா இப்ப 2 கண்ணை மூடி. நிறைய சின்ன பிள்ளைங்க அழுகுறாங்க பாருங்களேன். எல்லாம் மனசுல அவ்வளவு வேதனை வச்சிருக்கிறாங்க பாருங்க. உங்கள்கிட்ட சொல்ல முடியாம ஏங்குறாங்க. அம்மா அப்பா தயவு செய்து உங்க பிள்ளைங்கள்ட்ட பேசுங்கய்யா, உட்காந்து கொஞ்சம் டைமை கொடுங்கய்யா. எல்லாருமே போன்ல மூழ்கிட்டோம்ல, எல்லாருமே போன்ல மூழ்கிட்டோம்ல. அப்புறம் ஏன் இன்னொருத்தன் வந்து சாக்லேட் வாங்கி கொடுத்தா ஏன் உங்க பிள்ளை பின்னாடி போவாது? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. நீங்க உங்க மனைவியை நேசிச்சு, மனைவி உங்க கணவனை நேசிச்சு, நீங்க 2 பேரும் ஒற்றுமையா இருந்து உங்க பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டது எல்லாம் சொல்லி தந்து நீங்க வளர்க்கும் போது அநேக பிள்ளைகளோட உள்ள இப்போ உடைக்கப்படுறதை நான் பார்க்கிறேன். எல்ஜிஎம் சபை சார்ந்த எல்லாரும் சரி, எல்லாரும் சரி, கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. உங்க கிளாஸ் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க அம்மா அப்பாவை எவ்வளவு பிடிக்குமோ, பாப்பா விடாத, இப்ப ஏசப்பா உங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றாரு. தங்கச்சி விடாத, தம்பி விடாத, இப்ப உங்க ஏசப்பா உங்க அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றாரு. உன் குடும்பம் நல்லா இருக்க போது, நீ ஒரு நல்ல வேலையில இருக்க போற. எத்தனை அம்மா அப்பா நினைக்கிறீங்க என் குடும்பம் மாறணும்ட்டு? கொஞ்சம் கையை உயர்த்தி காமிங்க. அம்மா அப்பா மாத்திரம் கையை உயர்த்தி காமிக்கல. ஏசப்பா எங்க ஃபேமிலியை மாத்துங்க ஆண்டவரே, என் கணவரை கொஞ்சம் மாத்துங்கப்பா, என் மனைவியை கொஞ்சம் மாத்துங்க ஆண்டவரே. நிறைய பேர் சொல்ற கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? எங்க பிள்ளைங்களை ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும்னு நினைக்கிறோன்னு, ஆனா சேர்க்க முடியல. நிறைய கடன் பிரச்சனை. இது எல்லாமே நம்ம இந்த உலகத்துக்கு தேவை. ஆனா காணாத ஒரு உலகத்துக்கு, பரலோகத்துக்கு நீங்கள் நானும் போனோம்னா ரட்சிக்கப்படணும். அந்த ரட்சிப்பை இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பதாக சிலுவையில் கொடுத்தாரு. அந்த ரட்சிப்பு எந்த குடும்பத்தில் இருக்கோ அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு பரலோக மகிழ்ச்சி இருக்கும். இப்போ உங்கள் பின்னாடி 2 பாஸ்டர் நிற்கிறாங்க, ருத்தமா நிற்கிறாங்க, முன்னாடி பாஸ்டர் ஏனோக்கு இருக்கிறாங்க, ஆமாம் பவித்ரா இருக்கிறாங்க, எஸ்தர் இருக்கிறாங்க, ஊழியக்காரங்க வேற யாராவது இருக்கீங்களா? இருந்தால் கொஞ்சம் எல்லா பிள்ளைங்க மேலே கை வச்சு இப்போ நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் நான் டைம் தரேன். எல்லா பிள்ளைகள் மேலே, எந்தெந்த பெற்றோர் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுமோ தயவுசெய்து பாஸ்டர் சார்லஸ் அண்ணன் நீங்க எல்லாரும் மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு எந்த பிள்ளைகளும் அழுகுதோ எல்லாரும், ஒரு பிள்ளை விட்டுறக்கூடாது, ரேச்சல் ஒரு பிள்ளை விட்டுறக்கூடாது. எல்லார் பிள்ளைங்க மேலேயும் எல்லா டீச்சர்ஸும் கண்ண மூடி ஜெபிக்கலாமா? எல்லா டீச்சர்ஸும் கண்ண மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே. தம்பி பிளஸ் பண்ணுங்க, தம்பி பிளஸ் பண்ணுங்க, இந்த தம்பி பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, இந்த தம்பி பிளஸ் பண்ணுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால இவன் வாழ்க்கை சீராகட்டும் ஆண்டவரே. எதிர்காலத்தில் குடும்பத்துக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு பயனுள்ள மகனா, ஒரு பயனுள்ள மகளா, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால பிளஸ் பண்ற ஆண்டவரே, பிளஸ் பண்றப்பா, பிளஸ் பண்ற ஆண்டவரே, பிளஸ் பண்ற ஆண்டவரே, பிளஸ் பண்றோம், பிளஸ் பண்ற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால பிளஸ் பண்ற ஆண்டவரே, பிளஸ் பண்றோம், பிளஸ் பண்றோம், பிளஸ் பண்றோம்ப்பா. ஹalleluya ஸ்தோத்திர ராஜா. பிளஸ் பண்ற ஆண்டவரே, பிளஸ் பண்றப்பா, பிளஸ் பண்றப்பா, பிளஸ் பண்றப்பா, பிளஸ் பண்றோம், பிளஸ் பண்றோம். இயேசுவின் நாமத்தினால பிளஸ் பண்றோம், இயேசுவின் நாமத்தினால பிளஸ் பண்றோம், இயேசுவின் நாமத்தினால பிளஸ் பண்றோம், இயேசுவின் நாமத்தினால பிளஸ் பண்றோம், இயேசுவின் நாமத்தினால பிளஸ் பண்றோம். ஹalleluya 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் மேலே ஹalleluya praise the Lord. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால துக்கங்களை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக, கண்ணீரை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக இரட்டிப்பான மகிழ்ச்சியை வருகிற நாட்கள் உன் குடும்பம் இனி காணும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ரிகாபா ரவோ ஷந்தரல ஹalleluya ஹalleluya ஹalleluya. உன் வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்பி, அப்பொழுது கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். இயேசுவின் நாமத்தினால ஹalleluya. பேரண்ட்ஸ் யாருக்காவது
சொல்றேன். இந்த பாட்டை பாடும்போது ஒரு அற்புதம் நடக்குது, ஒரு விடுதலை இருக்கு இயேசுவின் நாமத்தினால. அப்பா, பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற எல்லா தாய்மார்களுக்காக நான் செபிக்கிறேன், எல்லா அண்ணன்மார்களுக்காக நான் செபிக்கிறேன். கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை தரும்படியாக செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. டீச்சர்ஸ் உங்க கிளாஸ் பிள்ளைங்க மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. டீச்சர்ஸ் உங்க கிளாஸ் பிள்ளைங்க மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. சோபியா உங்க கிளாஸ் பிள்ளைங்க மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உமா உங்க கிளாஸ் பிள்ளைங்க மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பாரப்படுத்துறாரு என்னைய. ஏதோ ஒரு பிள்ளைக்கு வர வேண்டிய ஆபத்து இந்த நாள்ல விலகி ஓடுது. எல்லா பிள்ளைகளும் பிளஸ் பண்றாரு ஏசப்பா. இந்த நாள்ல கண்டிப்பா இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு பிளஸிங் பரத்திலிருந்து வானத்திலிருந்து ஒரு ஆசீர்வாத கதவை இப்பொழுதே கர்த்தர் திறப்பாராக இயேசுவின் நாமத்தினால. ஓ ராமா ஷதரரர. கண்ணமுடி செபிக்கலாம், கண்ணமுடி செபிக்கலாம், கண்ணமுடி செபிக்கலாம், கண்ணமுடி செபிக்கலாம். உங்க அம்மா அப்பா படுற கஷ்டம் வீண் போக கூடாது. தம்பி தங்கச்சி, உங்க அப்பா படுற கஷ்டம் வீண் போயிட கூடாது. ஐயா சொல்லி சுகமாக்கி எங்கள் விண்ணப்பத்தை கேட்பாரே. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் ஒன்றை குறித்ததான திட்டத்தை தெளிவாக்கோ. கர்த்தர் நிச்சயம் ஒரு நல்ல பொசிஷன்ல கர்த்தர் கரத்துல உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள். நீ விசேஷமான மகள், நீ விசேஷமான மகள். ஒரு நாள் உன் வாழ்க்கை வீணா போயிடவிடக் கூடாது. இயேசுவின் நாமத்தினால ராமா ராகா காடலா ரீபா ஷேரி அந்தரலரு ரிகபாரா காடலரு ரிகபாலரி அந்தரலரு. இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம். ஒரு ஜெப மேகம், ஒரு ஆசீர்வாதத்தின் மேகம் இந்த இடத்தை முழுவதுமாக நிரப்பி இருக்கு. இப்ப நீங்க யாரா இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றையும் கேளுங்க. கர்த்தர் பராக்கிரம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். பிளஸ் பண்ணுங்கப்பா, பிளஸ் பண்ணுங்க. இந்த தம்பியை பிளஸ் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுங்க. சுகம் எங்கள் விண்ணப்பத்தை கேட்பார்.